how to turn money into more money. சிலர்கள்ட்ட கேட்டிருந்தீங்க, நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஜப் ஒன்று செய்கிறோம், இல்லாட்டி பிஸ்னஸ் ஒன்று செய்கிறோம், அப்படி இல்லாட்டி எங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருக்குது. ஸோ இந்த பணத்தை நாங்கள் சேவ் பண்ணி வச்சு பெரிய பல்க் அமௌண்ட் ஆகினது அப்புறம் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நல்லம்மா அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போவே இன்வெஸ்ட் பண்ணி இந்த பணத்தை அதாவது இன்ஃப்ளேஷன்லேருந்து பாதுகாக்கிறது நல்லம்மான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, ஒரு ஐடியா ஒன்று தர சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் பேங்க்கில் சேவ் பண்ணி வைப்பீங்கன்னு சொன்னால் அதை போல் ஒரு முட்டாள்தனம் ஒன்றும் இல்லை. என்ன சொன்னால் நம்மளுக்கு நம்ம இப்போ நீங்கள் ஒரு ஜப் ஒன்று செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு வகையில் ஏர்ன் பண்ணுவீங்க, ரைட்? இப்போ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஒரு வகையில் பணம் தருவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட கம்பெனி ஒரு வகையில் பணம் தரும். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் உங்களுக்கு பணம் தரும். அந்த பணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேப்பர் கரன்சியலான நீங்கள் ஸ்ரீலங்காவில் வைப்பீங்கன்னு சொன்னால் எல்கேஆர், கனடாவில் வைப்பீங்கன்னு சொன்னால் கெனடியன் டாலர், யூஎஸ்ல வைப்பீங்க யூஎஸ் டாலர்னு சொல்லி அந்த நாட்டில் பேப்பர் கரன்சியை தருவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் அது உண்மையான கரன்சி இல்லை, அது ஒரு பேப்பர். அதாவது அவங்க ப்ரொமிஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு 100 ரூபாய் மதிப்புள்ள பேப்பரை தாரம், இதில் மதிப்பு 100 ரூபாயில் இருக்கும். ஆனால் அது உண்மையிலேயே 100ன்னு சொல்லி அது ஒரு நம்பிக்கை அடிப்படையிலாம் தராங்க. ஓகே, அந்த 100 ரூபாயோட பொருள் இன்றைக்கு போய் நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பர்டிகுலர் ஏங்குற ப்ராடக்டை 10 வாங்குறீங்கன்னு சொன்னால் இன்னொரு 5 வருஷத்தில் போய் அதே 100 ரூபாயை கொடுத்து அந்த பர்டிகுலர் ஏங்குற ப்ராடக்டை 10 வாங்கலாமான்னு கேட்டால் கேள்விக்குறி. அந்த ஏங்குற ப்ராடக்ட் 5 வாங்கலாம். என்ன காரணம்னா இன்ஃப்ளேஷன். இப்போ இன்ஃப்ளேஷன் நானே நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறேன் நம்மளோட இது பொருட்கள விலையெல்லாம் கூட்டிகிட்டு போகுதோ அதுதான் இன்ஃப்ளேஷன் நினைச்சிட்டீங்க. பொருட்கள விலை கூட இல்லை, உங்களோட பணத்திட மதிப்பு குறைஞ்சிட்டு போகுது. ஏன் பணத்திட மதிப்பு குறையுதுன்னு சொன்னால் ஒரு பெக்கப்பில் ஒரு விஷயம் ஒன்றை பெக்கிங் பண்ணாமல் இவனால் பிரிண்ட் அடித்து தள்ளுறானு. எல்லா நாடுகளுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நாங்கள் யூஎஸ் டாலரை பெக் பண்ணி நாங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் யூஎஸ் டாலரை எதை பெக் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா ஏர்லியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ட் ஸ்டாண்டர்டில் அவங்க பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ நாங்கள் இவ்வளோ பணம் பிரிண்ட் பண்ண போகிறோம்னா அதுக்கு ஈக்குவலான வெலுவில் தங்கத்தை எங்கள்ட ட்ரெஷரியில் வச்சு போட்டால் நாங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட யுத்தங்களுக்கு ஆயுதங்கள் வாங்குறதுக்கு பணம் போதாமல் இருக்கிற காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா கோல்ட் ஸ்டாண்டர்டை ரிமூவ் பண்ணினாங்க. கோல்ட் ஸ்டாண்டர்டை ரிமூவ் பண்ணி போட்டு நாங்கள் தேவையான டைமுக்கெல்லாம் நாங்கள் பிரிண்ட் அடிச்சுக்கொள்வோம். அதை பற்றி நீங்கள் யாரும் கேட்கப்பட்டோம். ஆனால் எங்களோட பணத்தை நீங்கள் பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து இப்போ கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. கிட்டத்தில் கூட யூஎஸ் எலெக்ஷனுக்காக நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ணிக்காங்க. இப்போ பணப்புழக்கம் உள்ளுக்குறிக்கிற அவைலபிள் ரிசோர்ஸை விட பணப்புழக்கம் கூட்டிகிட்டு போகிறதால என்ன நடக்குன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷனுங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு வர ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, என்ன வகையில் உங்களோட பணம் ஒன்று இருந்தாலும் அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட கட்டம் சேர்ந்ததுக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கடைசி வரை நினைக்காதீங்க. அந்த குறிப்பிட்ட அளவு அந்த பணம் உங்கள்கிட்ட சேர்ந்து வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு 5-10 வருஷம் போகுதுன்னு சொன்னால் அந்த 5-10 வருஷம் போகிறதுக்கு இடையில அந்த பணத்திட பெறுமதி இன்றைக்கு இருக்கிற பெறுமதியாக அந்த 5-10 வருஷத்தில் இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. அதனால் எந்த அட்வைஸ் என்னன்னா சின்ன அவங்களுக்கு கொஞ்சம் பணம் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸை வச்சுட்டு மிச்ச பணத்தை எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய வழியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் பெரிய அளவில் பணம் தேவைப்படுது, அந்த அளவு உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், கோல்டு வாங்கி போடலாம். சின்ன கோல்டு வாங்கி போடுங்க. ஓகே, கோல்டில் ஆன்லைனில் வாங்க. ஆன்லைனில் கோல்டு வாங்குறதெல்லாம் ஃபேக். ஆன்லைன் ஃபாரெக்ஸில் கோல்டு ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம் ஃபேக். நீங்கள் உண்மையான கோல்டு வாங்கலை, நீங்கள் கிராஃபில் பெட் கட்டுறீங்க. ஓகே, நீங்கள் ரியலாக போய் கோல்டு ஷாப்புக்கு போய் அப்படி இல்லைன்னு சொன்னாங்க நான் போய் கோல்டை ரியலாக ஃபிசிக்கல் கோல்டு வாங்குங்க. அப்படி இல்லையா பிட்காயின் வாங்க. பிட்காயினில் எத்தூரியம் நல்ல ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நல்ல காயினில் வாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் லாங் டைமுக்கு சேவ் பண்ணுறீங்க, ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி செய்கிறீங்கன்னா பிட்காயின் நெத்தூரியை தவிர எந்த கோயினையும் வாங்குறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிட்காயின் நெத்தூரியை ஸ்பாட் மார்க்கெட்டில் வாங்கி அதை ஹார்ட்வேர் வாலெட்டில் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் அதை வாங்கி எக்ஸ்சேஞ்சிலேயோ அப்படி இல்லாட்டி என்ன ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் வைப்பீங்கன்னு சொன்னால் அது அடுத்த மடத்தனம். ஓகே, அது இல்லாமல் போகிற நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களோட ஹார்ட்வேர் வாலெட் ஒன்றில் வாங்கி அதை சேவ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில்வர் வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னென்னா ஒரு ப்ரீசியஸான ஏதாவது ஒரு பொருள் உங்களோட பேப்பர் கரன்சியை தயவு செய்து பேப்பர் கரன்சியை உங்களோட பேங்க்கில் வைக்காதீங்க. அவனை சொல்லுவானே நீங்கள் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் வைச்சா உங்களுக்கு இத்தனை விதம் வட்டி தருவோம், நீங்கள் உங்களோட பணத்தை நாங்கள் பத்திரமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. பேங்க்குங்கிறது ஒரு பெரிய ஸ்கேம். ஓகே, 1:10 ரேஷியோவில் லெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 1000 ருபீஸை நீங்கள் ஒன்று பேங்கில் இது சேவிங்ஸில் போடுறீங்கன்னா அதில் 100 ருபீஸை மட்டும் வச்சுட்டு மிச்ச எவ்வளவு 900ஐயும் என்ன பண்ணுவானால் இன்னொருவனுக்கு லெண்ட் பண்ணி அவனால் வட்டி சம்பாதிப்பானால். ஓகே, வட்டி எடுப்பானால்
என்ன ஃப்ரெக்ஷனல் பேங்கிங் சிஸ்டம்னு சொல்லி நீங்கள் தேடி பாருங்கள். ஃப்ரெக்ஷனல் பேங்கிங் சிஸ்டம்ங்கிறது பெரிய ஒரு ஸ்கேம். ஓகே, பேங்கிட்ட இல்லாத பணத்தை பேங்க் லெண்ட் பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. உங்களோட பணம் பேங்க்ல இல்லை, அதாவது 100% கஸ்டமர்ஸ் ஃபண்டை மட்டும் அவனை வச்சிருந்தா சரி, மிச்சம் 90 அவனை லெண்ட் பண்ணலாம்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதான் ஃப்ரெக்ஷனல் பேங்கிங் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்கள் போய் இப்போ பேங்க்கில் ஒரு 1000 கஸ்டமர்ஸ் சேவிங்ஸில் வச்சுக்கான்னு சொன்னால் 1000 பேர் மொத்தமாக போய் எங்கள் பணத்தை நாங்கள் விட்ரோ பண்ணுவோன்னு சொல்லி 1000 பேர் மொத்தமாக ஒன் டைமில் போய் நீங்கள் பணத்தை கேட்பீங்கன்னு சொன்னால் பேங்கிட்ட அந்த பணம் இல்லை. இதுதான் உண்மை. ஓகே, ஸோ நீங்கள் பணத்தை நம்ம எங்கள் பேங்க்கில் பத்திரமா சேவிங்ஸில் இருக்கி எந்த 1 கோடி ரூபா பேங்க்கில் சேவிங்ஸில் இருக்கி, ஒரு 2 கோடி ரூபா பேங்க்கில் சேவிங்ஸில் இருக்கின்றோன்னா அவங்களோட 1 கோடி 2 கோடி அங்கே இல்லை. அதை எடுத்து அவனை இது என்ன லெண்ட் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தில் நிறைய பேங்க்குகள் பேங்க்ரப்ட் ஆயினிக்கு. ஓகே, இலங்கையிலோட சைலாண்ட் பேங்க்ரப்ட் ஆயினிக்கு. அது அரசியலால் பேங்க்ரப்ட் ஆயினது. ஆனால் யூஎஸில் நிறைய பேங்க் கிட்டத்தில் பேங்க்ரப்ட் ஆயினிக்கு. என்னென்னா டெப்ட், சரி சும்மா இது ஆக்களுக்கு கடன் கொடுக்குற கடன் அவனால் அடக்க இல்லாட்டி பேங்க்ரப்ட். ஓகே, போதுமான அளவு பணம் இல்லை. ஃப்ரெக்ஷனல் பேங்கிங் சிஸ்டம் இப்போ 100% கஸ்டமர்ஸில் வந்த 100% அவனில் வச்சுட்டு பண்ணணுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படி வச்சுருந்தா பேங்க்கு எங்கேருந்து வர பிஸ்னஸ்? அப்போ அவனில் என்ன செய்ய, அதை ஃபுல்லாக மக்கள்கிட்ட பணத்தை தான் விளையாடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், பண்ணாமல் விடுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பண்ணாமல் விடுங்க. ஆனால் தயவுசெய்து உங்களோட பணத்தை தயவுசெய்து பேங்கில் மட்டும் பத்திரமா வைக்கன்னு சொல்லி நினச்சி வைக்காதீங்க தயவுசெய்து. அது மட்டும்தான் என்னால் சொல்லலாம். இது ஒரு ஒன்றும் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை, இந்த கள்ள பேங்குகள், இந்த கவர்மெண்ட் இந்த மேனிப்புலேஷன் கள்ள வேலைகள் தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சியில் அதுவும் முக்கியமாக பிட்காயின். இந்த பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துக்கு 21 மில்லியன் பிட்காயின் இந்த வாரத்துக்கு இருக்குது. ஓகே, இது நம்மளோட பேப்பர் கரன்சியில் மாதிரி அன்லிமிட்டட் இல்லை. கோல்டும் எவ்வளோக்கு வரும்னு சொல்லியா, கோல்டு நாளைக்கு பெரிய ஒரு கோல்டு சுரங்கம் ஒன்றை கண்டுபிடிச்சானோன்னா கோல்டு சப்ளை திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். கோல்டும் அந்தளவுக்கு ஸ்கேர் அசெட் இல்லை, ஆனால் பிட்காயினுங்கிறது ஸ்கேர் அசெட். ஸோ என்னைக்கிட்ட எக்ஸ்ட்ரா வரைக்கிற பணத்தை நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னா நான் பிட்காயின்லையும் பிஸ்னஸ்கள்லையும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க் கூடுதலாக தெரியும்னா நீங்கள் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவு செய்து பேப்பர் கரன்சியாக மட்டும் வைக்காதீங்க ப்ளீஸ். ஓகே, இது ஒன்றும் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை, உங்களோட ஓன் ரிசர்ச்சில் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து நீங்கள் பிட்காயின் கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசிக்கில் இருந்து படித்து 14 வழியில் கிரிப்டோ கரன்சியில் எப்படி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் HBOன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட HBO கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் 14 வழியில் எப்படி பிட்காயினில் கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி தரோம். ப்ளஸ் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம்லேயே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் பிஸ்னஸ் அசோசியேட் வந்து அசைன் பண்ணுவோம். அவங்க நீங்கள் படித்து முடிக்கிற காலம் ப்ளஸ் அதுக்கு பிறகு கூட உங்களுக்கு இந்த கிரிப்டோ ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கிளியராக ஹெல்ப் பண்ணுவாங்க. இது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வரும்னு சொன்னால் HBOன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.